ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சிக்கன் ரெசிபி தானங்க செய்ய போகிறோம். அது வித்தியாசமான முறையில் இன்றைக்கி சிக்கன் ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களே இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சிக்கன் கிரேவி நம்மளுக்கு சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். பிராய்லர் சிக்கனில் தாங்க செஞ்சுருக்கேன். நாட்டுக்கோழி சிக்கனில் இதே மெத்தட் நம்ம ட்ரை பண்ணலாம். பிராய்லர் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது, அதை நம்ம அதிகம் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான். மற்றபடி நம்ம அந்த சிக்கன்லேயுமே எல்லா சிக்கன்லேயுமே நம்மளுக்கு ப்ரோட்டீன் நிறைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக சிக்கன் சாப்பிடலாம். அடிக்கடி சாப்பிடாமல் மாதத்தில் ஒரு தடவை சாப்பிடும்போது எந்த பிரச்சனையும் வராது. இதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி, அதே மாதிரி பூண்டுமே சின்ன பல்லுங்கிறதுனால கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் மீடியமான சைஸில் உள்ள பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இது மட்டுமே காரத்துக்கு போட்டு செஞ்சோம்னா ஒரு அவ்வளோவா டேஸ்ட்டு பத்தாது அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் கொஞ்சம் மிளகாத்தூளும் போட்டேன். நான் க்ரீன் கலர் சிக்கனுக்கு தான் ட்ரை பண்ணேன், ஆனால் அது அதே க்ரீன் கலர் எனக்கு கிடைக்கல. அது மல்லித்தலை ஒரு கைப்பிடி போட்டிருக்கேன். போட்டு அதோடு நம்ம புதினாவும் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி இருந்தால். என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. நீங்கள் புதினா ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம அதை மிக்ஸி ஜாரை நம்ம நைஸாக அடித்து எடுத்து வச்சுக்கலாம். பல்ஸில் போட்டுட்டு அப்புறம் அடிக்கணும். அப்போ தான் இஞ்சி பூண்டெல்லாம் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டையும் பிரியாணி இலையும் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் சோம்பு போட்டிருக்கேன். போட்டு நான் பெரிய வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம அந்த எண்ணெயில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக ஊற்றிக்கிட்டோம்னா கொஞ்சம் நல்லது. ஆனால் எண்ணெய் சிக்கன்லேருந்துமே நம்மளுக்கு தண்ணியாக எண்ணெய் வரதான் செய்யும். அதனால் சிக்கனுக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கொஞ்சம் நம்ம சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் நல்லா வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் தக்காளி வதங்குறதுக்கு கல்லுப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கனை சேர்த்துக்கணும். சிக்கன் நான் 3/4 கிலோ அளவு சிக்கன் வாங்கியிருக்கேன். 3/4 கிலோ அளவு சிக்கன் வாங்கி அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை இதில் சேர்த்து இது வெங்காயம் தக்காளியோடு அதை ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாலாம் 1 by 1 நம்ம சேர்த்துக்கணும். சிக்கன் கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை தண்ணி எதுவும் இல்லாமல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அந்த கடாயில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணி விட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதங்குற அளவுக்கு கூட நம்ம வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நல்லா அதிலே சிக்கன் பாதி வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனியாக வச்சுருந்தா இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நான் எல்லாம் ஒன்றா போட்டு தான் அரைச்சிருக்கேன். நல்லா நைஸாகவே அரைச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, மல்லித்தலை எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துட்டு அதோட எல்லாம் அந்த மசாலா இந்த சிக்கனோட எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். காரத்துக்கு நம்ம இந்த இடத்துல கூட பச்சை மிளகாய் போட்டிருந்தாலுமே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருந்திருக்கும். ஆனால் சிக்கனுக்கு நம்ம ஃப்ளேவருக்காக இதை போட்டுட்டு நம்ம காரம் மிளகாத்தூள் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்னு நான் நினச்சிட்டு நான் ரொம்ப போடலை. நான் இப்போ இந்த இடத்துல நான் மசாலா தான் சேர்த்துக்க போகிறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கலான்னு தான் நான் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் ராஸ்மெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் 1 by 1 நம்ம சேர்த்துக்க போகிறோம். முதல்ல மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துக்கிறப்ப நம்ம முதல்ல மஞ்சத்தூள் போட்டு தான் கழுவிருக்கோம். நம்ம மஞ்சத்தூள் நான் கொஞ்சம் கூடுதலாக போட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அதனால தான் எனக்கு இந்த க்ரீன் கலர் கிடைக்கல. நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூளை அளவை குறைச்சி சேர்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு க்ரீன் கலர் கிடைக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், ஏன்னா நமக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லையா, 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதனோட மசாலா எல்லா பக்கம் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம உப்பு கல்லுப்பு நம்ம சேர்த்துட்டோம் இல்லையா, அதனால் இந்த இடத்துல உப்பு எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும். நம்ம தேவைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இது எல்லா இடத்துலையும் எல்லாமே சிக்கனில் படுற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி இடையில ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்கு இடையில 4 தரம் 5 தரம் நம்ம இடையில கிளறி விடணும். ஏன்னா அடுப்பு பிடிச்சிடவும் கூடாது. அதே நேரம் சிக்கன் ரொம்ப நேரமும் வேகாது. உங்களுக்கு 10 நிமிஷம் 10லேருந்து 20 நிமிஷம் 20 நிமிஷத்தில் சிக்கன் வெந்துருங்க. நம்ம எண்ணெயில் நம்ம வதக்கியிருக்கோம். 20 நிமிஷத்துக்கு மேலே வேகணும்னு கட்டாயம் கிடையாது. அதனால் நம்ம 20 நிமிஷமே நமக்கு தாராளமாக போதும் சிக்கன் வேகிறதுக்கு. அதனால் நான் மூடி போட்டு மூடி எடுத்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன்.
இதில் இருக்க தண்ணியெலாம் கொஞ்சம் வற்றணும். அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கடைசியில் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு, சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போடுறேன். மிளகுத்தூளோட காரம் அப்போ சாப்பிடும்போது, சூடாக சாப்பிடும்போது நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இறக்க போயிலேருந்து அதை நம்ம சேர்த்துக்கணும். மல்லித்தலை முதலே போட்டிருக்கோங்கிறதுனால நான் கடைசியில் மல்லித்தலையெல்லாம் எதுவுமே தூவலை. நீங்கள் தேவைப்பட்டால் நம்ம ஃப்ளேவர் தான் கடைசியில் போடும்போதும் அது ஒரு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நான் இருந்த மல்லித்தலையெல்லாம் அரைச்சி போட்டுட்டேங்கிறதுனால நான் மல்லித்தலை கடைசியில் தூவிக்கலை. அதே மாதிரி இந்த தண்ணி சத்து அது குறைஞ்சிடுச்சு. இப்படி இங்கே இதே மாதிரி சப்பாத்திக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா கூட நம்ம இந்த கிரேவி பதத்திலே கூட நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரசம் சாதம் தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றட்டுங்கிறதுனால கற்பூரவள்ளி ரசமும் இன்றைக்கி சிக்கன் கிரேவிங்கிறதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றலான்னு நான் வச்சுருக்கேன். பாருங்கள், தண்ணியெலாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா நம்மளுக்கு இதுவே கரெக்டான பக்குவம் தான். நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து பெப்பர் தூள் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நான் போட்டேங்க, அது வீடியோவில் எடுக்க மறந்துட்டேன். நான் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நம்ம தேவைப்பட்டால் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மல்லித்தலை இருந்தால் 2 மல்லித்தலை தூவிட்டு நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். சிக்கன் கிரேவி, சிக்கன் வந்து எல்லாமே உடம்புக்கு நல்லது தாங்க. எதையுமே நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது தான் அது நம்மளுக்கு கெடுதலாக போகும். இது நம்ம மாதத்தில் ஒரு தடவை சிக்கன் சாப்பிட்றதுனால எந்த கெட்டதும் கிடையாது. அதனால் நீங்கள் எப்படி நம்ம வாரத்தில் ஒரு நாள் ஏதோ ஒன்று எடுக்கிறப்போ ஒரு மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நம்ம ஒரு வாரம் எடுக்கும்போது சிக்கன் வந்து ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் கெடுதல் இல்லைங்க. அதே மாதிரி சிக்கனில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. அதனால் நம்ம சிக்கன் சாப்பிட்றது ஒன்றும் தப்பு கிடையாது. அவ்வளோதாங்க. செஞ்சு முடிச்சுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு நான் மாற்றி வச்சுட்டேங்க. அவ்வளோதான். இன்றைக்கி இது வந்து சாம்பார் சாதத்துக்கும் செம்மையாக இருக்கும். நம்ம ஒன்றும் இல்லையா, சிக்கன் இந்த மாதிரி சிக்கன் மசாலா செஞ்சுட்டு நம்ம ஒரு தயிரை ஊற்றிட்டு கூட சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இதே மெத்தடில் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். இதே மாதிரி சிக்கன் கிரேவி நம்ம வேறு மெத்தட்லேயும் செஞ்சுருக்கோம். அதோட